எதிரா செல்லுமா ஆரோ அப் டவுனா? அதான் கரெக்ட். ஞாபகம் இருக்கா இப்போ? என்ன படிச்சோம் சொல்ல அந்த 4 விஷயம் எக்ஸாம் போது? ரெஃபர் பண்ணிட்டு சொல்லு. Okay. பிரியங்கா கேட்க மறந்துட்டேன். அக்கவுண்ட்ஸ் எக்ஸாம்க்கு அக்கவுண்ட் ஷீட்டாடா கொடுக்குறாங்க? ஜிஜோ. ஐயோ. ஒரு எக்ஸாம்பிள் குடிச்சலாம். அப்ப என்ன பண்ணுவ? ஃபர்தர் சேல்ஸ் புக் வந்து அண்டர் காஸ்ட்க்கு சொல்றேன். குட். பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் புக்ஸ் ஓவர் காஸ்ட்னா என்ன பண்ணுவா? 500 என்ன பண்ணுவா? ஷார்ட் டெபிட்டா? ஓவர் காஸ்டா குட்டி? பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் வந்து கிரெடிட் ஐட்டம் செல்லம். ஓவர் காஸ்ட். யூசி. பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் ஓவர் காஸ்ட் ஆகுறதுடா. அப்ப என்ன ஆகும்? ஜாஸ்தியா ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அப்ப என்ன பண்ணோம்? இந்த பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் should be debited with an amount. நீ படிச்ச ஒரு அந்த ரூல் எனக்கு நான் அந்த ரூல் வச்சு போறது இல்லையா? ஒரு நிமிஷம் இந்த 4 ரூல் படி ஒரு நிமிஷம். எக்ஸஸ் கிரெடிட் ஃபர்தர் டெபிட். இது இந்த இந்த கிரைட்டீரியா பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ். ஆனா இந்த ரூல் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி அதோட ஒரிஜினல் என்ட்ரி கிரெடிட்டா டெபிட்டான்னு தெரியணும் உனக்கு. புரியுதா? பர்ச்சேஸ் ரிட்டர்ன்ஸ் பை இட் செல்ஃப் என்ன என்ட்ரி? ஒரிஜின் என்ன? இதோட ஆரிஜின் என்னன்னா கிரெடிட் ஐட்டம். ஓவர் கேஷ்னா எக்ஸஸ் கிரெடிட்டா, அதனால ஃபர்தர் டெபிட். புரியுதா? இப்போ பர்ச்சேசஸ் சொல்லி பார்க்கலாம். ஆரிஜின் என்ன பர்ச்சேசஸ்க்கு? அப்போ இது ஓவர் கேஸ்ட் ஆயிருக்கு. அப்பனா என்ன அர்த்தம்? எக்ஸஸ் டெபிட் ஆயிருக்கு. அப்போ கிரெடிட். கரெக்டா? ஓகே. சேல்ஸ் அண்டர் கேஸ்ட் ஆயிருக்கு. ஒரிஜினல் இம்பாக்ட் என்ன சேல்ஸுக்கு? டெபிட். ஆ அப்போ அண்டர் கேஸ்ட் ஆயிருக்குன்னா என்ன? ஆ ஆ அப்ப என்ன பண்ணும்? ஃபர்தர் பர்ச்சேசஸ் அண்டர் கேஸ்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணுவா? ஒரிஜினல் இது என்ன? ஷார்ட் கிரெடிட் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணுவா? சாரி, ஷார்ட் டெபிட் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணுவா? ஃபர்தர் டெபிட். புரியுதா? இந்த பிரின்சிபல் யூஸ் பண்றதுக்கு உனக்கு எது பேஜரா தெரியணும்? இந்த இந்த பிரின்சிபல் சிலமா ஒரு மாதிரி இறைச்சலா இருக்குடா. ஆ ரொம்ப இறைச்சலா இருக்கு. இப்பவும் கொஞ்சம் இறைச்சலா இருக்கு. ஒரு மாதிரி கொர 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 கொரன்னு இருக்கு. இப்ப ஜாஸ்தியாவே இருக்கு.
வெளியில போயிட்டு உள்ள வரியா? ம். என்னாச்சு கோல்டா உனக்கு? ஏன்டா? ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா வருதுல்ல உனக்கு? இல்ல போன வருஷம் ஃபுல்லாவே இருந்ததுல்ல உனக்கு? அப்புறம் நடுவுல இல்லவே இல்ல. எனக்கு வெளியில போயிட்டு உள்ளவா எனக்கு அந்த கொர கொர கொரன்னு கேக்குது. ஏதாவது இது மாறி இருக்காடா? ஏதாவது உன்னோட செட்டிங்ஸ் ஏதாவது மாறி இருக்கா செல்லம்? சரி ஓகே ஃபைன். ஓகே ரைட். இது புரிஞ்சுதா உங்களுக்கு? உனக்கு இது புரிஞ்சுதாடா? ஓகே. இப்ப பாரு இப்ப வந்து ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ்ல 3 விஷயம் இருக்கு பிரியங்கா. ஒண்ணு பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பரேஷன்லயே எரர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? இல்ல ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் எரர் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணணும்? இல்ல ஃபைனல் அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு அப்புறம் அப்பனா என்ன? டிபிக்கு முன்னாடினா என்ன? ஜர்னல்லயோ லெட்ஜர்லயோ எரர் ஆயிடுச்சுன்னா என்ன? ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறம் என்ன அர்த்தம்னா சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வந்துடும். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் ஞாபகம் இருக்கா உனக்கு? ட்ரையல் பேலன்ஸ்ல சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்னு ஒண்ணு ட்ரையல் பேலன்ஸ்ல போடும். ஞாபகம் இருக்கா? பேலன்ஸ் சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ன்ற வேர்டு ஏதாவது ஞாபகம் வருதா? ரீகலெக்ட் பண்ண முடியுதா? என்னது அது? கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. ஓகே. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ன்றது எப்பனா இப்ப ட்ரையல் பேலன்ஸ் டாலி ஆகலன்னு வச்சுக்கோடா. ட்ரையல் பேலன்ஸ் ஞாபகம் இருக்கா? என்னது ட்ரையல் பேலன்ஸ்? சிட் பேமெண்டா? யூசி டெபிட் பேலன்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் கரெக்டா? டெபிட் பேலன்ஸும் கிரெடிட் பேலன்ஸும் ரூல் படி டாலி ஆகணும். ஒரு நிமிஷம்டா. நீங்க இது கண்டிப்பா 12th 11th படிச்சிருப்பீங்க செல்லம். ஓகேவா? அதாவது ரூல் படி என்னன்னா டெபிட் ட்ரையல் பேலன்ஸ் ரூல் படி டாலி ஆகணும்டா. டெபிட் பேலன்ஸ் சைடும் கிரெடிட் பேலன்ஸ் சைடும் டாலி ஆகணும். ஓகே. ஒருவேளை டாலி ஆகலன்னு வச்சுக்கோயேன், ரொம்ப சின்ன அமௌண்ட் ஃபார் அன் ஆர்கனைசேஷன் ஆஃப் 4000 crores ஆர்கனைசேஷனுக்கு ஒரு 250 ரூபா அப்படின்றது ரொம்ப சின்ன அமௌண்ட் கரெக்டா? டாலி ஆகலன்னு வச்சுக்கோயேன், அப்ப என்ன பண்ணுவாருன்னா அக்கௌண்டன்ட் ரொம்ப கம்மி அமௌண்ட் அவங்களும் சொல்லிடுவாங்க ஆர்கனைசேஷன்ல ரொம்ப பெரிய அமௌண்ட்டா இருந்ததுன்னா சின்ன அமௌண்ட்டா இருந்தா ரொம்ப ஸ்க்ரூட்னி பண்ணாதீங்க. 1000 வரைக்கும் உங்களுக்கு உங்களோட இது வச்சுக்கோங்களேன். இல்ல 5000 வரைக்கும் உங்களோட டிஃபரன்சஸ் இருந்தா பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க அக்கௌண்டன்ட்டா. அப்போ அவருக்கு 250 ரூபா தான் வந்ததுன்னா என்ன பண்ணுவாருன்னா டாலி ஆகலன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் 250 ரூபா போட்டு ட்ரையல் பேலன்ஸ் டாலி பண்ணிடுவார். ஓகே செல்லம். அப்போதான் ஆ கரெக்ட். புரியுதா? ஸோ டாலி பண்ணிடுவாங்க. ஆனா ஒருவேளை சில சிச்சுவேஷன்ஸ்ல ஒரு ஒரு 3 lakhs தான் அந்த இன்கமே ஜென்ரேட் ஆகுறது மாசத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1000 ரூபான்றது கண்டிப்பா ஒரு பெரிய அமௌண்ட் தான் இல்லையா? 400 கோடி கம்பெனில 250 ரூபான்றது ஒரு பெருசு கிடையாது. ஆனா 3 லட்சம் ஒரு மாசம் ஏர்னிங் பண்றாங்கன்னா 1000 ரூபான்றது ஒரு பெரிய அமௌண்ட் தான். அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்க. சஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டை எடுத்து என்ன ஏதுன்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது எங்கேயாவது எரர் அதாவது எப்படின்னா அது வந்து நிறைய ரீசன்ஸா இருக்கலாம் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட். லைக் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும்போது தான் அது என்ன சொல்லுவாங்கன்னா when suspense account comes into picture that scenario is called as after preparation of trial balance errors are occurring that has to be investigated ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ட்ரையல் பேலன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆஹா
மா செல்லம் ஒரு நிமிஷம்டா. ட்ரையல் பேலன்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணினதுக்கு அப்புறம் ட்ரையல் பேலன்ஸ் கரெக்டா டாலி ஆயிடுத்துறா. பட் ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட் பண்ணும்போது எங்கேயோ நான் தப்பு பண்ணிட்டேன். அதாவது பிளான்ட்ட வந்து பர்ச்சேசஸ் போடுறதுக்கு பதிலா பர்ச்சேஸ் ஆஃப் பிளான்ட்ட வந்து சாரி மிஷனரி பிளான்ட் அக்கௌண்ட் போடுறதுக்கு பதிலா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட்ல போட்டேன். அத மாதிரிலாம் வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்ல நடக்கும் இல்லையா? ட்ரேடிங் P&L பேலன்ஸ் ஷீட்ல நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி நடக்கும்போது ஆஃப்டர் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி நடக்கும்போது அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் டியூரிங் த ஸ்டேஜ் ஆஃப் ஆஃப்டர் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. புரியுதா கண்ணா? 3 டைப் ஆஃப் ஸ்டேஜ் இருக்குடா. பிஃபோர் ட்ரையல் பேலன்ஸ், ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ், ஆஃப்டர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பரேஷன். ஓகே. இப்போ ஒவ்வொன்றுத்துலயும் ஒரு சின்ன சின்ன லைட்டான மாறுதல்கள் அவ்வளவுதான். அப்ரோச் பண்றதுல ரெக்டிஃபை பண்றதுல ஒரு ஸ்லைட்டான மாறுதல்கள். பட் பயங்கரமா மாறுறதானா கிடையாது. அதாவது இப்போ சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க. சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் மட்டும் இருந்தது. அதாவது ஆஃப்டர் ட்ரையல் பேலன்ஸ்ல சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் ஒரு அக்கவுண்ட், இன்னொரு அக்கவுண்ட் மட்டும் தான் ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா அந்த இன்னொரு அக்கவுண்ட்டை மட்டும் ரெக்டிஃபை பண்ணுவோம். சில சர்க்கம்ஸ்டன்ஸ்ல என்ன ஆகும், டெபிட் பண்ற என்ட்ரியும் தப்பா இருக்கும், கிரெடிட் டூ லெக்ஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷனும் தப்பா இருக்கும். அப்போ ஒரு மாதிரி அப்ரோச். ஓகேவா? சில டிரான்சாக்ஷன் வந்து ரெக்வயர்டாவே இருக்காது ஆனா போட்டிருப்போம். அப்போ ஒரு மாதிரி அப்ரோச். ஸோ ஆக மொத்தம் ஒரு மேக்ஸிமம் ஒரு 7 to 8 டைப்ஸ் ஆஃப் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோங்க. மேக்ஸிமம் 8 எரர்ஸ். 8 எரர்ஸ் இல்ல 8 சிச்சுவேஷன்ஸ் ஆஃப் ரெக்டிஃபைங் தி எரர்ஸ் அந்த மாதிரி பார்க்க போறோம். இப்போ வந்து செக்லிஸ்ட் மாதிரி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அதை நீ நோட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நம்ம சம் ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோ செல்லமா. ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ். ஐடென்டிஃபை த ஸ்டேஜ் ஆஃப் எரர். எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு? அதாவது பிஃபோர் ஃபைனல் அக்கவுண்ட்ஸா, அதாவது ட்ரையல் பேலன்ஸ்க்கு முன்னாடியா, ட்ரையல் பேலன்ஸ்க்கு அப்புறமா, ஃபைனல் அக்கவுண்ட்ஸ்க்கு அப்புறமா. அதான் ஐடென்டிஃபை த ஸ்டேஜ் ஆஃப் எரர். Good. Next, whether it is before slash during trial balance slash after final accounts. இது எழுதிக்கோடா. நீ இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணனா உனக்கு 70% சம்ஸ் கிராக் பண்ணிடலாங்கண்ணா. வாலிபால் எப்படி போயிட்டு இருக்கு? குட். வாரத்துக்கு ஒரு நாள் தானா? குட். 15 டேஸ்க்கு ஒரு மாதிரி தானா? வெரி குட். நெக்ஸ்ட், we should be confident of the journal entry. எழுதிக்கோங்கண்ணா. அதுல என்ன சினாரியோஸா இருக்கலாம் அப்படின்னா, ஓவர் காஸ்டிங்கா, இல்ல அது அண்டர் காஸ்டிங்கா, டூப்ளிகேட்டா, ராங்லி டெபிட்டா, ராங்லி இதெல்லாம் தான் சினாரியோஸா இருக்கும். குட். நெக்ஸ்ட் எழுதிக்கோடா. இது கரண்ட் சினாரியோ,
கமா கரெக்ட் சினாரியோ கமா ரெக்டிஃபிகேஷன் சினாரியோ. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாரு. இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரிக்கு என்னடா ஜர்னல் என்ட்ரி? ஆனா பிரியங்கா இதுக்கு ஜர்னல் என்ட்ரி தரவா இருக்கணும்னு சொல்லுமா. உனக்கு ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிக்கோ 11th புக் ஓபன் பண்ணி. சரியா? 3வது லெசன்ல ஜர்னல் என்ட்ரிஸ் ஞாபகம் இருக்கா? அந்த 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 இதை வந்து ஒரு வாட்டி ரீகேப் பண்ணிக்கணும் இது பண்றதுக்கு முன்னாடி. சரியா? ஓகே. இப்போ பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி லாங்லி போஸ்டட் டு பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்க. கரண்ட் சினாரியோ கரெக்ட் சினாரியோ ரெக்டிஃபிகேஷன் சினாரியோ. கரண்ட் சினாரியோன்றது பர்ச்சேசஸ் டு கேஷ். ஓகே. கரெக்ட் சினாரியோன்றது மிஷினரி டு கேஷ். கரண்ட் சினாரியோன்னு சொல்லலாம் இல்ல ராங் சினாரியோன்னு சொல்லலாம். அதாவது எது தப்பா நடந்திருக்குன்றது ஃபர்ஸ்ட் தெரியணும். ஆக்சுவலா அது என்ன கரெக்டா என்ன நடந்திருக்கணும்னு தெரியணும். அப்புறம் ரெக்டிஃபிகேஷன் தெரியணும். அதான் கரண்ட் கரண்ட் சினாரியோன்னு சொல்லலாம் இல்ல ராங் சினாரியோன்னு சொல்லிக்கலாம். அது பர்ச்சேசஸ்க்கு போயிருக்கு. கரெக்ட் வந்து என்ன மிஷினரி பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி மிஷினரி டு கேஷ். ரெக்டிஃபிகேஷன் சினாரியோ என்ன மிஷினரி டு பர்ச்சேசஸ். எழுதிட்டியா கண்ணா? ஃபுல்லா முடிச்சிட்டியா? ஓகே. ஹவு டு போஸ்ட் ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர் இதுவும் எழுதிக்கோ. இது ரெண்டுத்தையும் நீ படிச்சேன்னா ஓரளவுக்கு ஈஸியா பண்ணிடுவாரா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் an expense or income or asset or liability. நாலுமே எழுதிக்கோ கண்ணம்மா. அப்புறம் ஐடென்டிஃபை த நேச்சர் ஆஃப் ஜர்னல் என்ட்ரி. வெதர் அது வந்து டெபிட்டட் ஆயிருக்கா கிரெடிட் ஆயிருக்கான்னு பாத்துக்கோ. அதாவது எது தப்பா இருக்கோ அதை நீ அப்சர்வ் பண்ணணும் என்ன. இப்போ ஒரு லெக் மட்டும் தான் தப்பா இருக்குன்னு அப்ப அந்த எந்த லெக் தப்பா இருக்கோ அதை மட்டும் ரெக்டிஃபை பண்ண போறோம். ரெண்டு லெக்குமே தப்பா இருக்குன்னு சொல்லுவோம். அப்ப ரெண்டு லெக்கையும் ரெக்டிஃபை பண்ணும். அதான் ஐடென்டிஃபை த நேச்சர் ஆஃப் என்ட்ரி. சப்போஸ்டா ஒரு என்ட்ரி வந்து டபுளா போஸ்டட் ட்வைஸோ இல்ல டூப்ளிகேட் ஆயிடுத்தோ இல்ல ஓவர் காஸ்ட் ஆயிடுத்தோ இல்ல எக்ஸஸ் ஆயிடுத்தோம்னா அந்த என்ட்ரியை அப்படியே ரிவர்ஸ் பண்ணி ஆப்போசிட் எஃபெக்ட் கொடுக்கணும். புரியுதா கண்ணா? ரூல் என்னன்னா ஒரு என்ட்ரி வந்து போஸ்ட் ஆயிருக்கு ட்வைஸாவோ இல்ல டூப்ளிகேட் ஆவோ இல்ல ஓவர் காஸ்ட் ஆயிருக்கோ இல்ல எக்ஸஸ் ஆயிருக்கோனா the nature of entry to be reversed is to be reversed or given opposite effect. சப்போஸ் ஒரு என்ட்ரி வந்து கம்மியா இருக்கு இல்ல அண்டர் காஸ்ட் ஆயிருக்கு ஷார்ட் ஆயிருக்குன்னா the nature of entry to be given the same impact. புரியுதா? எழுதிட்டியா செல்லம்? எழுதுறா மெதுவா எழுது.
80யாடா? ஓகே ரைட். பிரியங்கா இப்ப நீ என்ன பண்ணணும்னா அடுத்த கிளாஸ் வரும்போது, அதாவது நாளைக்கு கிளாஸ் வரும்போது ஒரு ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் நாளைக்கு பேங்கிங் உட்காந்துக்கலாம் செல்லம். ஓகே, இனிமே கொஞ்சம் நல்லா படிக்கிறோம், நல்லா இன்னும் கொஞ்சம் கூட ஃபாஸ்டா. ஓகேவா செல்லம்? டெஸ்ட் கொடுக்குறேன் இனிமேல இருந்து. நான் சும்மா இப்போ காலேஜ் ஜாயினிங்னால ஒன்றும் கொடுக்கல. இனிமேல் நம்ம டெஸ்ட் எழுதலாம், அதில் ஏதாவது சேலஞ்சஸ் இருக்கு சொல்லு, எல்லாமே பண்ணலாம். பிரியங்கா நீ என்ன பண்ண? 11th ஸ்டாண்டர்ட் புக் எடுத்துக்கோடா. அதாவது இதுல சொல்லலாமா? இங்க பாரு கண்ணம்மா, இது இந்த இது எதெல்லாம் டெபிட் பேலன்சஸ் கிரெடிட் பேலன்சஸ் நீங்க போட்டிருக்கேன். ஓகே, ஒரு நிமிஷம். ஆனா இது கன்ஃபியூஸ் ஆகும். இங்க வந்து லயபிலிட்டி, இது ஏற்கனவே ஞாபகம் இருக்கா? அந்த எக்ஸசைஸ் பண்ணிருக்கா? பட் தென் இது இது வந்து நான் கம்ப்ளீட்டட் வெர்ஷன். சரியா? டைப் 1 இது அட்ஜஸ்டிங் என்ட்ரியோடது. டைப் 3 இது ஒரு சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கேன். இதை நான் அமுச்சு விடுறேன். நீ இந்த ஃபர்ஸ்ட் டைப் பண்ண மட்டும் ஃபர்ஸ்ட் டெபிட் பேலன்சஸ் எதுன்றது ஒரு மாதிரி சென்ஸ் செக் பண்ணிக்கோ.